சின்ன வயசுல சண்டேனாலே கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில பன்வழில நிறுத்தி அப்பாவை அடம் பிடிச்சி கேக் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோடனே அம்மா சொல்ற சின்ன சின்ன கடைக்கு போற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அம்மா செஞ்சு தர சூப்பரான லஞ்சை உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல குட்டி தூக்கம் போட்டுட்டு ஈவினிங்கா ஒரு பேட்மிண்டன் விளையாடினா அந்த சண்டே சூப்பரா முடிஞ்சிடும். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி. காலைல கோயிலுக்கு போகணும், வந்ததுக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், லஞ்ச் என்ன பக்கத்து வீட்டுக்காரனா தருவான், நம்ம தான் செய்யணும். லஞ்சும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு தூக்கம் போடலான்னு பார்த்தா நம்மால் அப்பதான் காஃபி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு சைடில் போனா போட்டோன்னு விட்டாலுமே சண்டேஸ் கூட நம்ம டிசைட் பண்ற மெனு கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். ஏன்னா இந்த மண்டே டு ஃப்ரைடே நான் ஒரு பிளான் வச்சிருப்பேன். அந்த பிளான்லேயும் டீவியேட் ஆகக்கூடாதுன்னா இந்த சாட்டர்டே சண்டே அவங்க சொல்றது தான் கேட்கணும். ஆடிய ஆட்டம் என்ன, பேசின பேச்சு என்னன்னு நம்மளே பார்த்து கேட்குற மாதிரியே இருக்கும். அதுவும் இல்லாமல் சண்டேஸ்னாலே ஏதாச்சும் ஸ்பெஷலாக செய்கிறது தான் ஒரு வழக்கம் எங்களுது. குல வழக்கம் மாதிரி ஆயிடுச்சு. அவர் என்ன காமிக்கிறாரோ அதை அப்படியே செஞ்சு கொடுத்துட்டா அந்த சண்டே சூப்பராக ஹாப்பியாக முடிஞ்சிடும். இன்னைக்கு அந்த மாதிரி தான் ஒரு சூப்பரான டிஷ்ஷு பண்ணி கொடுத்து அதை சாப்பிட்டு மனுஷன் செம்ம ஹாப்பி ஆயிட்டாரு.